5 minute ரெசிபீஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாம்பழ பேன்கேக் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்ல பழுத்த மாம்பழத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஏலக்காய், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, உங்கள் இனிப்புக்கு தக்குனது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாம்பழத்தை ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன், நீங்கள் சாதா உப்பு கூட சேர்த்துக்கலாம். அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் அது கூடவே. அண்ட் கடைசியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பால். இப்போ இது எல்லாத்தையும் வந்து திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு வந்து நான் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இரும்பு கல்லை காய வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண மேங்கோ பேட்டர்லேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இப்படி ஒரே இடத்துல ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா அது தன்னால் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை வந்து கரண்டியால் தேய்க்காதீங்க, தோசை மாதிரி இப்படி ஒரே இடத்துல ஊற்றிட்டு விட்டுடுங்க. விட்டுட்டு சுற்றி பட்டர் இல்லை நெய் விட்டுட்டு ஒரு பக்கம் வேக வைங்க. வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மாம்பழம் சேர்த்துக்கிறதுனால. எனக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ். அடுத்தது கேரட் வச்சு ஒரு ஈஸியான பணியாரம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸ் கேரட்டை 2 வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 4 ஏலக்காய், 1 கப் மைதா, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, இது கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஸ்மூத்தாக இப்போ அரைச்சது வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஃப்ளோயிங்காகவும் இருக்கணும். இப்போ இந்த அரைச்ச மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கருப்பு திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, அண்ட் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அண்ட் அது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கேன். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ குழிப்பணியார கல் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஹோல்லையும் வந்து எண்ணெய் இல்லைனா நெய் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா மாவில் வந்து ஒரு குழிலையும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அடிப்பக்கம் வந்ததுக்கப்புறமா ஒன்றுத்தையும் மெல்லமாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 1 நிமிஷம் வேக வைங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் பணியாரம். உங்களுக்கு சடனாக ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 3வது சப்போட்டா பழம் வச்சு ஒரு பேன்கேக் ரெசிபி. அதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் சப்போட்டாவை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 ஏலக்காய், 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது கூடவே வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு பால், இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் இல்லைனா எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிடலாம். ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், அப்படியே ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் நல்லா பபிள்ஸ் வெந்துடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நீங்கள் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சப்போட்டா ஃப்ரூட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிஸ்கட் பேன்கேக் ரெசிபி.
அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 பிஸ்கெட்டை வந்துட்டு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். நான் வந்து குட் டே பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் எடுத்தாலும் கொஞ்சம் நட்ஸ் இருக்கிற பிஸ்கெட் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இதை அரைக்கும் போது இது கூடவே ஏதாவது நட்ஸ் சேர்த்து அரைச்சிக்கோங்க, பாதாம் முந்திரி இந்த மாதிரி. இது கூடவே நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் வந்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து அரைச்ச பிஸ்கெட் பால் பவுடர் கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண செரி பழம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு ஒன்றா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்கான மாவாக கரைச்சிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 1.25 கப் வரைக்கும் பால் வந்துட்டு தேவைப்பட்டுச்சதுக்கு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கல்லை காய வச்சுட்டு அதில் இருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு சுற்றி வந்துட்டு பட்டர் இல்லைனா நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே பேன் கேக் செய்யும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததும் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான நாட்டு சக்கரை ரவையெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் பேன் கேக் ரெசிபி. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு மைதா, 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய், ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, இது கூடவே ஒரு முட்டையும் உடைச்சி சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1 கப் அளவுக்கு பால். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவோட திக்னஸ் கன்சிஸ்டன்சி தெரியும். இப்போ ஒரு இரும்பு கல்லில் எண்ணெய் இல்லைனா நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம அரைச்ச மாவுலேருந்து எடுத்து ஒரு கரண்டி அப்படியே ஊற்றலாம். ஊற்றப்பம் மாதிரி ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க, ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னு சொன்னாக்கா அது மேலே நடுவில் பபிள்ஸ்லாம் வந்து நல்லா குக் ஆகி வரும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியதுதான். இதே மாதிரி மீதி மிச்சம் இருக்க மாவையும் வச்சு செஞ்சுக்கலாம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.